ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னா, உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் ஸ்டேபிளாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகாது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை இக்னோர் பண்ணிக்கோங்க. யாருக்காவது டேரக்ட் கிளாஸ் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ரீடிங் போகலாம். உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸு ஸ்டேபிளாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிவர்ஸ் கூட சரண்டர் ஆகிக்கோங்க. The Sun, okay, 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 Justice, King of Cups, okay, okay, the Lovers, the World, the Hermit, ஓகே. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட கனெக்ஷன் இப்போது டெம்ப்ரரியாக பிரேக்கப் ஆகிட்டுண்டு, எண்டப் ஆகிட்டுண்டு. 2 months இருக்கலாம் எண்டப் ஆகி, 6 months இருக்கலாம் எண்டப் ஆகி. உங்கள் பர்சன் ரொம்ப மெச்சூரிட்டி உள்ளவர் மாதிரி எனர்ஜி காமிக்குது. அதாவது மெச்சூரிட்டினா எதை மீன் பண்ணுதுன்னா, அவர் அவரோட பர்சனல் விஷயங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவர் ரொம்ப செல்ஃப் லவ் பண்ணுவார். அடுத்தவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டரை மாதிரி தெரியுது. அவர் ரொம்ப அவரை லவ் பண்ணுற ஆளாக இருக்கார். அது எதனால் அந்த மெச்சூரிட்டி வருதுன்னா, கண்டினியூஸாக ஃபெயிலியர்ஸ் பார்க்கும்போது, எல்லா விஷயங்களையும் கண்டினியூஸாக ஃபெயிலியர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த எதையும் தாங்கிக்கிற ஒரு மனப்பக்குவம் வரும். அதுதான் மெச்சூரிட்டி. அப்படி அவர் ஃபெயிலியர்ஸ் பார்த்ததுனால அவர் இப்போ மெச்சூரிட்டியாக இருக்கார், செல்ஃப் லவ் பண்ணுறாரு, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்காரு. அதனால் அவர் மெச்சூர் பர்சனாக இருக்கிறாரு. சரியா? அதனால் உங்கள் பர்சன் எப்போவும் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீ கூலாக இரு, ஃப்ரீயாக இரு, பீஸ்ஃபுல்லாக இரு, ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணு. நீங்களும் ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக இருப்பீங்க. ஆனால் அவர் உங்களை எப்போவும் சொல்கிறது கூலாக சொல்வார். ஃப்ரீயாக இரு, ரொம்ப அட்டாச் ஆகாத, அமைதியாக இரு, எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம். நீ இப்படி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தேன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, நல்ல வலி அனுபவிக்க வேண்டிகிட்ருக்கும். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நீ எப்போவுமே ஒரே மாதிரி ஏற்றுக்கோ, ஃப்ரீயாக இரு, இப்படி நிறைய தடவை அவர் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை என்ஜாய் பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. எப்போவுமே அக்செப்டன்ஸ் மோட்லேயே இரு அப்படின்லாம் அவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் உங்கள் பர்சன். இந்த பர்சன் ஒரு கண்டிஷனில் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டார். இவங்க தான் உலகம் அப்படின்னு நீங்கள் நம்பி இருந்திருக்கீங்க. இவங்க தான் எல்லாமே நினச்சிருந்துருக்கலாம். பட் அந்த ட்ரஸ்ட்டை அவர் பிரேக்கப் பண்ணிட்டுண்டு. ஏன்னா அவர் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே அவர் இன்னொரு ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்திருக்காரு. அது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்கும்போது நீ அமைதியாக இரு, நீ காமாக இரு, நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது அது சும்மா நான் பேசினேன், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி நம்ம கூலாக பதில் சொல்லியிருக்கலாம். உங்கள் மனசு ஹர்ட் ஆகியிருக்கலாம். நீங்கள் அதனால் அவரை பிரேக்கப் பண்ணிட்டு உண்டு. அவரோட ட்ரஸ்ட்டு
உங்கள் ட்ரஸ்ட்டு வந்து அவர் மேலே வச்சிருந்த ட்ரஸ்ட் வந்து பிரேக்கப் ஆகின்றது. ஆனால் அவர் வந்து எப்போவும் காமாக சொல்லிடுவார், பீஸ்ஃபுல்லாக அமைதியார், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அது நினச்சி உங்களுக்கு நிறைய மைண்டில் வெறுப்பு இருக்குது. நான் இவ்வளோ உண்மையாக இருந்தேனே, அவர் இப்படி கூலாக ஈஸியாக சொல்லிட்டார், இவரை நம்பி நம்ம எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு நல்ல வெறுப்பு உண்டு. பட் அவர் உங்ககிட்ட டபுள் கேம் ஆடி இருக்கலாம். சரி, அவங்க பர்சன் வந்து அதுக்காக பெரிய அளவெல்லாம் ஃபீல் பண்ணது கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர். நீங்கள் தான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்து அவர்கிட்ட அட்டாச்சாக இருந்தது. சரியா? அவர் வந்து நீ போனால் என்ன போ, என்ன எப்படி வேணாலும் நினச்சிக்கோ, அப்படி நினைக்கிற ஒரு ஈகோ கேரக்டர் தான். சரியா? ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்கிற கேரக்டராக இருப்பீங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கார் உங்களுக்கு. ஏன்னா இவன் என்ன தான் பண்ணிடுவா, இவன் எங்கே தான் போயிடுவா, இவன் நம்மக்கிட்ட தான் திரும்ப வருவா அப்படின்னு வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அவர் கொடுத்துட்டு இருக்கார். ஆனால் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னர் வைஸ் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கலாம். நம்ம தான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, நம்ம தான் எல்லாருக்கும் உண்மையாக தானே இருக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். அது எதனாலனா யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். எல்லாரோட பார்வையிலையும் யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கும், நல்லதும் கெட்டது. இப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோன்னா அதுக்கு ரீசன் நம்ம வந்து போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவாக இருக்கலாம். ஏதாவது நம்ம போன ஜென்மத்தில் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம், யாரையாவது கஷ்டப்படுத்தியிருக்கலாம், அதை நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம். சரியா? மற்றபடி வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும், அடுத்தவங்களுக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும், இல்லை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு மற்ற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், அப்படி கிடையாது. யூனிவர்ஸோட பார்வையில் நம்ம எல்லாருமே சேம் தான். சரியா? இப்போ வந்து பாஸ்ட்டில் வந்து ஒரு கார்மிக் கண்டிஷன் எனர்ஜி காமிக்குது. கார்மிக் கண்டிஷன்னால் என்னென்னா நிறைய வலி வேதனைகள் இதெல்லாம் பார்த்து இருக்கிற கண்டிஷன் தான் கார்மிக் கண்டிஷன். அப்போ நம்ம லேர்ன் பண்ண நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது நம்மளை விட்டுட்டு போயிடும். கர்மா எப்போவுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஆளுக்கு துரோகம் செஞ்சால் அந்த கர்மா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாகவே. அதை வந்து இப்போ அவருக்கு கொஞ்சம் யூனிவர்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, உணர்றாரு. அவர் செஞ்ச தப்புகளை உணர்ந்தவர் ஹீல் ஆகிட்டு இருக்கார். இப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் அப்புறம் அவரோட ஃபீலிங்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ அவரோட ஃபீலிங்ஸ் ஸ்டேபிள் கிடையாது. ஆனால் யூனிவர்ஸ் வந்து இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் அவருக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்ண வைக்குது. இந்த ரிலேஷேஷன் முடிஞ்சப்புறம் அவரோட எனர்ஜி வந்து ஃபீலிங்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? ஓகே. இந்த ரீடிங்கில் இம்பார்ட்டன்ஸ் லெட்டர்ஸ், அதாவது எந்த நேம் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரெசனேட் ஆகும்னா T, J, K, Cயில் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர், மறுபடி Wயில் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரெசனேட் ஆகும். டைம் வந்து 444க்கு 4 டைமில் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.